ரவுண்ட் 2 மேட்ச் கோப்பு vs சாத்தனூர். ஸ்ட்ரைக்கில் மணி, ஓப்பனிங் பவுலர் கோவிந்த். 4 ஓவர் மேட்ச்சு, நோ பவர் பிளே, 3 பவுலர். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சிங்கிளோட வைக்க பார்த்தாங்க, அங்கே டைமிங் கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 2. இப்போ ஒயிரோட சேர்த்து 3 ரன் முதல் பாலில் மட்டுமே. நின்று எடுத்தார். இப்போ கேரியாக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சைடில் மூவ் பண்ணி பார்த்தாங்க, அந்த கேட்சை பிடிக்க முடியலன்னு பார்த்தா இங்கே விக்கெட் கீப்பர் விட்டுட்டாரு. பொறுமையாக அடிச்சிருக்கலாம். ஐயோ ஜன்கான். எஸ், வேகத்தை குறைக்காம போட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பூபதி சிப் பண்ணார். ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்தாங்க, அது கேட்சாக கேரி ஆகலை. பவர் போடாமல் ஒர்க் பண்ண பார்த்தாரு பூபதி, அதனால தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். முரளி ஸ்டிக்கில் அடிச்சாரு, பால்ச்சின்னு விட்டாரு பேட்டை. ஸ்டாப் பண்ணாரா என்னன்னு தெரியல, உள்ளதான் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. போன பால் வைஸ் சைட், நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட் பால். குத்தி போட்டாங்க. பேக் ஃபுட் ஸ்லாப் ஷாட்டு சறுக்கிருச்சு, கண்டிப்பாக சறுக்கிருச்சு. 1 more remaining ஓவரில் எதுலையோ பட்டுச்சு. எஸ், ஃபிங்கர் கான். அப்போ அதோட விக்கெட்டும் போயிருக்கு. ஒரு பக்கம் கால் வலி, சுவிட்சிட்டா போட பார்த்தாரு. ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை காட்ட பார்த்தாங்க, அதுக்கு இடம் கொடுக்காம போட்டிருக்காரு இந்த ஓவரை கோவிந்த். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 11, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பாண்டியா. ஸ்ட்ரைட் பேச்சுடா. இந்த மாதிரி பால் தரையோட நிறைய ஆடினார் போன மேட்சுமே. பூபதி ஓவரோட முதல் பால் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பிரபா. எக்ஸ்ட்ரா பேஸ் டாஸ் பால். வேகத்தை குறைக்காம தான் போட்டிருக்காங்க. லோட்டாஸ் பால் விழுந்துக்கிட்டே இருக்கு. பவர் போட முடியல, அடிச்சிருச்சு. டேரக்டாக அடிச்சிருச்சு. எஸ், டேரக்டாக அடிச்சிருச்சு. ஒரு டேரக்ட் ஹிட், அங்கே நல்ல டேரக்ட் ஹிட். ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் சில மேட்சஸ் நான் எடுக்கல, அந்த மேட்சஸ்லையுமே நிறைய டேரக்ட் ஹிட் பார்க்க முடிஞ்சு. போன பால் டேரக்ட் ஹிட் அடிச்சது வந்து அழகர பேர் ரேசிங், தப்பாக சொல்லிட்டேன். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். ஆஃப் சைடில் அப்பா ஸ்டாப்பு, சரியான ஸ்டாப்பு. 2 பேரும் இந்த எண்டில் இருக்காங்க. பாப்பா எல்லா பக்கட்டும் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கம்யூனிகேட் பண்ணி ஓடி இருக்கலாம். இந்த எண்டுக்கே வந்துட்டார் ஆக்சுவலாக பூபதி. டபுள் டேப் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு பேட்டில். மீண்டும் அழகர் அவர் பக்கம் தான் போயிடுச்சு. மிட் விக்கெட்டில் 1 ரன். போன பால் வைடு மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல யார்கர் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்காருங்க பாண்டியா. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. கோப்பு. ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட பாண்டியா மொத்தமாக கன்சீட் பண்ணது 4 ரன். அடுத்த நியூ பாலர் அர்ஜுன். இந்த விக்கெட்டை யூஸ் பண்ண பார்த்தாரு. செகண்ட் பால் யார்கருக்கான முயற்சி, அதை வச்சார் கேப்பில். ஃபுல்லாக இன்சைடோட ஆட டைமிங் கொடுக்காம போட்டாங்க. பட் 2 எடுக்க டைமிங் இருந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. அப்போ மேலே பட்டிருக்குங்க, குத்தி உள்ளே வந்துருச்சு. வந்து வேகம் போடுறாரு. 3-4 ஸ்டெப்லேயே வேகம் போடுறாங்க கண்டிப்பாக. ஏறி போகிறத பார்த்து துரத்தி போட்டார். டேரெக்டாக த்ரோ அந்த எண்டுக்கு போச்சு. லாஸ்ட் மோர் அட்வான்ஸ் பண்ணி ஆடினார். அதிகபட்சம் 1 ரன்னாக தான் இருக்கும். 1 more remaining. இறங்கிருச்சு. எஸ், ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிக்கில் இறங்கிருச்சு. இந்த ஓவரில் வேகத்தை கம்மி பண்ணாமல் போட்டதுக்கு மேக்ஸிமம் பால்ஸ் ஸ்டிக்கில் இறக்க பார்த்தாரு. இந்த தடவை இறங்கியிருக்கு. விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு அர்ஜுன். இங்கே மீண்டும் ஒரு 4 ரன் ஓவர் பார்க்க முடியுது. இந்த தடவை அர்ஜுன் கையிலேருந்து பார்க்குறோம். ஒரு விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 19. கோப்பு இன் ட்ரபிள். இப்போ இந்த ஒரு போட பாண்டியா, அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. நல்ல பவுன்ஸ், குத்தி ஏற்றிட்டாரு. ரீச் பண்ண முடியல பேட்ஸ்மேனால். குட் ஸ்டாப். மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாப். கேட்சை பிடிக்க வாய்ப்பு இல்லை டீமே. லோட்டாஸை வேகமாக போட்டு சிங்கிள் மாற்றிருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் நிதிஷ் ஆன் ஸ்ட்ரைக். விட்டுட்டாருங்க. சரியான சவுண்டு. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சொருவி இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் மதன் ஸ்ட்ரைக்கில். விட்டு கொடுக்காம போட்டார். பேட்டை ஃபுல்லாக உடலை வரும். எஸ், அந்த ஃபிங்கர் கான். அப்பங்க ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 more எனக்கு. ஐயோ, ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். ஒரு பக்கம் விக்கெட்.
ரீபால் இந்த பால் நல்ல பந்து போட்டிருக்காரு. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ண பார்த்தாங்க. த்ரோ இந்த எண்டுக்கு வந்திருக்கு. வைக்காமல் ஓடி விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கு வர பார்த்தாரு பூபதி. அவரை வர விடலை. டார்கெட் டிசைடிங் பந்து செம ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. இந்த ஓவரில் அதிகபட்ச வேகம் போடப்பட்ட பந்து இந்த பந்துன்னு சொல்லலாம். டாட் பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. அந்த ரன் அவுட். டார்கெட் 25 ரன்னு. ரன்சஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாண்டியா ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் மதன். முதல் பால் லொட்டாஸ் ஒரு டெப்த் டச் கொடுத்தாரு. ஆன் சைடில் வச்சாங்க. பூபாலன் பக்கம் போயிருக்கு. எடுத்தோடனே ஒரு ரிவர்ஸ் ட்ரை. அந்த ஸ்விட்ச் ஹிட் ஷாட் கிளியர் பண்ணியிருக்கு. ஃபீல்டர் ஜஸ்ட் கிளியர் பண்ணிச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. பீட்டன்க கரெக்டான லைன் லென்த்து புல் பண்ணார் பேட்ஸ்மேனை. ஆன் சைடில் ஒர்க் பண்ண முயற்சி. பேக் ஃபுட்டும் சேர்ந்து மூவ் ஆகிடுச்சு. ஷார்ட்டாக உடச்சிட்டாங்க. அந்த புல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. ஃபீல்டர் யுவராஜ் சூப்பர் ஸ்டாப்பு. கலெக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் மோர் ஐ திங்க். விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஆச்சு பேட்டுக்கு அந்த ரேம் ஷாட்டு. 1 more ரிமைனிங். முதல் பால் எப்படி ஆனாரோ அதே மாதிரி ஆகி கொடுத்தாரு. சேம் ஃபீல்டர் அங்கே. சிங்கிள் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. நோ விக்கெட்டு. சாத்தனூர் ஒரு ஷார்ட் பால் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை அடிக்க பார்த்தாரு. அடிச்சாட பார்த்தாரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு கொடுக்காம ஃபீல்டிங் பார்க்க 7 ரனில் முடிஞ்சிருக்கு இந்த ஓவர். விக்கெட்லெஸ் இருக்காங்க அவங்களும். செகண்ட் நியூ பவுலர் முத்து. ஓவரோட முதல் பால் வைடு. பைல சிங்கிள். ராம் ஸ்ட்ரைக்கில். பேட்ல பட்டுச்சா? எஸ் எஸ். ஏறி போச்சு போய் பட்டேரி போச்சு. நாங்கள் அங்கே லெக்க பேர் கொடுத்துட்டாரு. பட்டேரி போச்சு நானே போயிடுறேன்னு அவரே போயிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் அஜி ஸ்ட்ரைக்கில். போன பால் வைடு. ரீபால் இந்த பால். ஃபுல் பிளேடை காட்டி ஆனாரு. சிங்கிள். நல்ல இடத்துல போட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லில் கமிட் ஆகி கவர்ஸில் டிரைவ் ஆடக்கூடிய லென்த்தை போட்டார். வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாங்க. 3 more. டிரைவுக்கு ரெடியாக அந்த பேட்ஸ்மேன் ஒரு அவுட் சைட் எட்ஜ். பாயிண்ட் ஆல் உள்ள வச்சு போட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் மோர். நல்ல இடம். சரியான இடம். க்ளோஸ் சாலிடாக கொடுக்குறாரு. லெகம் பெயர் எட்ஜில் பட்டாலும் சரி படலாட்டி சரி. சாரி ஜூம் அவுட் பண்ண முடியலை. ஸோ விக்கெட் பேருக்கு விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பாலர் நிதிஷ். முதல் பால் வைட் ஹேர்கர் வெல் வித் இந்த லைன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக போட்டார். ஒயிட் லைனை உரசி. அண்டர் ஏஜ் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பீட்டன் இந்த டிரைவுக்கு ஃபுல்லாக கமிட் ஆகலை. கொஞ்சம் பேக் ஃபுட்லேயே நிற்கிறாரு. க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ் நின்று ஆட பார்த்தாரு. கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. ரீபால் லோட்டாஸ் பால். கரெக்டாக டிரைவுக்கு போனாங்க. ஃபுல்லாக கமிட் ஆகாமல் தான் இந்த தடவை ஆடினார். டீப்லேருந்து த்ரோ வரத்துக்குள்ளே ஓடி இருக்காங்க 2. இப்போ மாற்றுறாங்க அதை 3. இங்கே அல்ல அங்கே அல்லன்ட்டு வந்துட்டார். கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காங்க. மீண்டும் அதே ஃபுல்லர் பாலை பிடிச்சி போட்டாங்க. அவர் எப்பப்பெல்லாம் ஃபுல்லர் பால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக எட்ஜ் தான் விழுந்துருக்கு இது வரைக்கும். பிடிச்சாருங்க. இதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அந்த விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக நல்ல ஓவர் நல்லா போட்டுருந்தாரு. டிரைவ் ஆடக்கூடிய லென்த் நிறைய போட்டு விக்கெட் கீப்பருக்கு கேட்சாக மாற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தார். நடுவில் ஒரு ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணார். அது ஒய்டாக போச்சு. அதுக்கடுத்த பால் சரி ஸ்லோவர் பால் வேணாம் ஸ்டாக்குக்கு போவோம் அப்படின்னு மாற்ற பார்த்தாரு. அந்த பாலும் ஒய்டாக போச்சு. லாஸ்ட் ஓவர் முத்து போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். 6க்கு 6 தேவை. கரெக்டாக ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. ஷார்ட் கவர்ஸாக க்ளோஸ் ஆள் வச்சாங்க. வாவான்னு சொன்னாங்க. இங்கே விட்டுட்டாங்க அந்த விக்கெட்டை. ஐயோ ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கோவிந்த் ஆட்டம்லேருந்து வெளியே எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளதான் நிற்கிறாரு. கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் அழகிற ஸ்ட்ரைக்கில் குத்தி ஏற்றினாரு. கேட்சா கேரி ஆகலை. 4 பால் 4. இந்த ஷாட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கார்த்தி அவர்கிட்ட. சரியான ஃப்ளாட்டான த்ரோ, ஃபாஸ்டான த்ரோ. சிங்கிள் மட்டும்தான். இப்போ சாரி ஃபீல்டர்ஸ் உள்ளே வச்சு போட்டாங்க.
ஸோ லாஃப்ட்டுக்கு இடம் கொடுத்து போட்ட மாதிரி ஆகி போச்சு. ஃபுல்லர் பால் அவ்வளோவும் அந்த பால் பவுண்ட்ரி. எஸ், பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை இங்கே சாத்தனூர். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்ற திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக